வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். 15 கிலோவாட் பர் ரேக் இருக்கிற லோடை வந்து ஈஸியாக வந்து உங்களால் கூலிங் கொடுத்து அந்த வித்தின் த எஸ்எல்ஏ கூட உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா? என்ன எஸ்எல்ஏ டெம்பரேச்சர் என்ன ஆர்ஹெச்னவோ அதை மெயின்டைன் பண்ண முடியும். இதுவே ரொம்ப அதிகமாக போகுது, ஸோ 15லேருந்து ஒரு 25 கிலோவாட் போகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்ட்ரோ கூலிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரோ கூலிங் சிஸ்டம் மூலமா ஒரு 25 கிலோவாட் பர் ரேக் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். இல்லை இன்னும் அதிகமாக போகுது, ஒரு 55 கிலோவாட் பர் 55 கிலோவாட் பர் ரேக் போகுது அப்படின்னா, ஐ மீன் ரேக்கோட அந்த பவர் வந்து அதிகமாகுது அப்படின்னா, ஸோ அப்போ என்ன நம்ம தோணும், நம்ம ஏதாவது லிக்விட் கூலிங் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. இல்லை இன்னும் அதிகமாகுது, ஒரு 75 கிலோவாட் பர் ரேக் போகுது, ஒரு ஒரு ரேக் வந்து 75 கிலோவாட்டுக்கு மேலே இருக்குது, 75 கிலோவாட்டு நியர் வருது. ஸோ அதை கூல் பண்ணுறதுக்கு ரியர் டோர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பத்தாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா லிக்விட் டு சிப் கூலிங். ஓகேவா? லிக்விட் டு சிப் கூலிங் சிஸ்டம் வந்து கான்செப்ட் வரும். அதுவும் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டத்தோட ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் அது. ஓகே, ஸோ இன்னும் அதிகமாகுது,